நீ என்கிட்ட ஒத்துவானா சத்யா? ஆனால் நீ உடனே நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நீ பார்க்கணும்னு நினச்சினா அவர் முன்னாடி வந்து நிற்பாரு. என்னவ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? சத்யா, இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? ஏ தெரியல. நான் அன்னைக்கு அப்படி பேசினேன்ல, அதை நினைச்சுதானே தூங்காம இருக்க? சச்சா இல்லம்மா, அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அம்மா மேல கோவமா? என்னம்மா நீ இப்படி கேக்குற? நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கோவம் வராதுமா. நல்ல பிள்ளை. அம்மா, நான் மடியில படுத்துக்குவாமா? வா. அம்மா, விதி மேல உனக்கு நம்பிக்கை இருக்காமா? ஏன்? சொல்லுமா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நாம என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆனா விதிப்படி என்ன நடக்குமோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. எனக்கே அப்படி நிறைய நடந்திருக்க. அப்படி நடந்தது ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. உங்க அப்பாக்கும் எனக்கும் கல்யாணமே அப்படிதான் நடந்துச்சு. எப்படி? உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. பார்த்ததுமே எனக்கு அவரை பிடிச்சிருச்சு, அவருக்கும் என்ன பிடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அவர் பார்க்க வந்த பொண்ணு வேற, என்ன பார்க்க வந்த மாப்பிள்ள வேற. என்ன அட்ரஸ் மாதிரி உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு சின்ன குழப்பத்துக்கு அப்புறம் சரியான அட்ரஸ் சொல்லி எங்க வீட்ல அவர் அனுப்பி வச்சிட்டாங்க. அடுத்து வந்த மாப்பிள்ளையோட உடனே எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. உங்க அப்பா பார்த்த பொண்ணோட அவருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. விதின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை சேர்த்து வைக்கும்னு திடீர்னு அப்ப என் மனசுக்குள்ள தோணுச்சு. கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டே இருக்க. 2 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணம். எனக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு எனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அம்மா பேசினதை விட அதிகமா நகை போட்டாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. நானும் இதான் சாக்குன்னு அதை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன். மறுநாள் பார்த்தா உங்க அப்பா என்ன பொண்ணு கேட்டு எங்க வீட்டுல வந்து நிக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும், கல்யாணத்துக்கு முத நாள் உங்க அப்பாக்கு பார்த்த பொண்ணோட முறமாம நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிரச்சனை பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. சத்யா, என்னம்மா? உங்க பெரியப்பா திருப்பதிக்கு கார்ல போயிட்டு இருந்தாராம். போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சான். அதுக்கு இந்த நேரத்துல மெக்கானிக் எங்க போய் தேடுவாங்க? நீ போய் என்னன்னு பார்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு வாங்க. மா, இந்நேரத்துலயா? நான்லாம் போக மாட்டேன். அவர் என்ன மதிக்கவே மாட்டாரு. போமா. ஏய் பாவண்டி, பொண்டாட்டி பிள்ளையோட ரோட்ல நின்னுட்டு இருக்கிறாராம். போயிட்டு வா சத்யா, ப்ளீஸ்மா. உனக்காக போறேன். என்னடா செய்ற? சீக்கிரம் என்னன்னு பாரு. குடுமா போனா இவன் ஒருத்தன். என்னடா நேரம் ஆயிடுச்சு சார். பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா. ஓ, என்னடா இது? உனக்கு ரிப்பேர் பண்ண தெரியுமா தெரியாதா? இதோ பண்ணிடுறேன் சார். எவ்வளவு நேரம்டா அப்படி கழுத்து இருப்ப? சத்யாமா, சத்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எங்க அப்பா லூசு காரை உணர்ந்து எப்படி இருட்டில் நிப்பாட்டி இருக்கு பாரு. நான் கூட பயந்துட்டேன். நீ வந்துட்டேல, பயம் போயிருச்சு. டேய் வாய மூடுறா. தனியாவா வந்த? ஆமா பெரியம்மா, இந்த நேரத்துல யாரை கூட்டின்னு வர்றது? உங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாது.
தனியா அனுப்பியிருக்கா பாரு. நான் ஞானத்தையே இந்த நேரத்துல தனியா அனுப்புனது இல்ல. மா போனை போட்டு சத்யா வர சொன்ன நம்ம அப்பா, அவருக்கு தான் அறிவே இல்ல. இல்ல சத்யா. பெரியப்பா பெட்ரோல் டேங்க் கொஞ்சம் கரெக்டா மூடிருக்கான்னு பாருங்க. இப்பதான் பெட்ரோலை ஃபுல்லா போட்டுட்டு வந்தேன். அவன் மூடினதை நான் பார்த்தேன். போதுமா? மூடினதை நீங்க பாத்தீங்க, ஆனா நீங்க மூடல. ஒருவேளை ஏர்லாக் ஆனா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒரு தடவை பார்த்துட்டு தான் வாங்கல. போய் தொலைஞ்சார். அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சின்ன ப்ராப்ளம் தான், இனி ஒன்றும் பிரச்சனை வராது. நான் சொல்லலப்பா, சத்யா வந்தா உடனே சரி பண்ணி கொடுத்துருவான்னு. நீ தான் கேட்கவே இல்லையே. நீ வாயை மூடுறா. யாரு எதுக்கு இந்நேரத்துல கதவு தட்டின்னு இருக்கீங்க? ஏங்க நான் உள்ள இருக்க தினம் பூட்டிட்டு போயிட்டாங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க கதவு தருங்க, எப்படியா காப்பாத்துங்க. ஐயோ, ஹலோ இருக்கீங்களா? ரொம்ப ஹெவி பூட்டா இருக்கே, இதை நம்மளால திறக்க முடியாதே. ஏங்க ப்ளீஸ்ங்க தரங்க, பயமா இருக்கு. இருங்க இருங்க, திறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க.